வணக்கம். இது மஞ்சு சசி vlog. ஹலோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கருணக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, கருணக்கிழங்கு வந்துட்டு நம்ம மசியல் பண்ணுவோம். அதை வந்து மசியலை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து அது குழம்பு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்பு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கருணக்கிழங்கு மசியல் குழம்பு ப்ளஸ் வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு என்னென்னா குடமிளகா வந்து முட்டை போட்டு பொரியல். ஸோ முட்டை கூட வந்து எந்த காய் வந்து பொரியல் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த குடமிளகா வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். இந்த குடமிளகா முட்டை பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றி குடமிளகா போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வதங்கினாலே கொஞ்ச நேரத்துலேயே வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ 4 முட்டை எடுத்து அதில் வந்து வதக்கி உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா வந்து அதில் மசாலாலாம் வந்து போட்டுட்டா முட்டை ரெடி. அந்த குடமிளகா முட்டை பொரியல் ரெடி. கருணக்கிழங்கு வந்து புளி அதெல்லாம் வந்து வேக வச்சுருக்கேன். புளி, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். புளி வந்து புளி கரைசல் வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். அது வேகிற டைமில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கடாயில் வந்துட்டு அந்த இது சைமல்டேனியஸாக சாதமும் வெந்துட்டு இருந்தது ஒரு பக்கம். ஸோ என்ன பண்ணேன்னா அப்படின்னா இந்த குடமிளகா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து போட்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் சைமல்டேனியஸாக கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அது வந்து தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா புளி ஊற்றலை, ஏன்னா புளி ஆல்ரெடி ஊற்றுனால. ஸோ அதுக்கப்புறம் பால் சூட வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் காஃபி, ஏன்னா காஃபி இருந்தால் தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். ஸோ காஃபி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குடமிளகா முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த வேக வச்ச கருணக்கிழங்கு அதை எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நண்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். என் பொண்ணுக்கும் சாதம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பு ஊற்றி பேக் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. பாய். எல்லாம் நன்மைக்கே.